நம்ம உண்மையிலேயே தூய சக்திகள், அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் லஞ்சம் வாங்குவது இல்லை, நாம் எங்குமே லஞ்சம் வாங்குவதில்லை. ஆனால் அரசுக்கு நாம் தான் அதிகப்படியான செலவு செய்கிறோம். உண்மையான உண்மை அது. வெள்ளத்தால் வாங்குறதுல இருந்து எழுது பொருள் வாங்குறதுல இருந்து எல்லா செலவுகளையும் நம்ம தான் செய்யறோம். இந்த வண்ண விளக்குகள், இந்த அரங்கம், இந்த அரண்மனை வாழ்ந்தால் என்ன, வீழ்ந்தால் நமக்கு தேவையே இல்லை. வண்ண விளக்குகள் எரிந்தால் என்ன, அது வண்ண விளக்குகள் அணைந்தால் தான் நமக்கு என்ன. நம்முடைய வாயில் மண் விழும்போது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த சட்டங்களை இன்னும் வைத்துக் கொண்டு நம்மை உயிரோடு கொன்று கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசு வந்தாலும் அரசு ஊழியர்களை வஞ்சிப்பதையே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிறார்கள். ஆகவே நண்பர்களே, நாம் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம். எனவே அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுங்கள். இங்க வில்லேஜஸ் சென்று நான் விஓஓ, நான் தாசில்தார் அப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. நம்ம எல்லாமே ஒண்ணுதான். கஷ்டங்கிறது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். இப்ப வந்திருக்கிற இந்த தீர்வு செயலி நம்மை தள்ளக்கூடிய ஒரு செயலி. ஆக இதை கட்டாயம் நாம் புறக்கணித்தே ஆக வேண்டும். நம் உயிரே போனாலும் இந்த தீர்வு செயலியில் வேலை செய்வதில்லை என்ற முடிவை அத்தனை பேரும் ஒரு மனதாக தேர்ந்தெடுங்கள் என்று ஒரு மதிச்சு கூட நாங்க நார்மல் இருந்து கத்திட்டு இருக்கிறோம். வெளிப்படையா பேசணுமா? வெளிப்படையா பேசாத. நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களா, வந்து நீங்க வழக்கம் தெரிஞ்சு சொல்லிட்டு வருவீங்கன்னா நாங்க கலெக்டர் தான் மெசேஜ் போட்டோம். சிபிசிஐடி எஸ்பிசிஐடி சொல்லிட்டோம். கலெக்டர் ரிசீவ் பண்ண விரும்பல, கேம்ப் ஆஃபீஸ் போய் உட்காந்துட்டாரு. நீங்க ஆக்சுவலா ஒரு கமிஷன் வந்துருக்கு, அது கூட கண்ட்ரோல் பண்ணி நீங்க அட்டன் பண்ணிட்டு போயிடுங்க. ஒரு மீட்டிங் அங்க நடத்துறாரு, எங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு பென்ஷன் வாங்கி போக முடியாதுங்களா? அதோட மீட்டிங் ரொம்ப நாங்க இத்தனை பேர் ஒரு அதிகாரி உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு கீழே அடிமை தான். நாங்கள் எங்க அடிமையை வந்து ஒரு பப்ளிக் வந்து ஒரு பெட்டிஷன் வாங்குறீங்க. நாங்க இத்தனை பேர் வந்து நிக்கிற ஒரு பெட்டிஷன் வாங்க ரெண்டாவது பிரச்சனை. நாங்க வந்ததுக்காச்சும் சொல்லிட்டோம். உங்களுக்கு காலையிலேயே எஸ்பி சைடு உங்களுக்கு வந்திருக்கோம். ரெவன்யூ கேட்டு நீங்க கால் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஆமாண்ணா, ரெவன்யூ கேட்டு நீங்க காமனா நாங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்க கீழே இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உங்க கண்ட்ரோல இருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா காலையில இருந்து 4 மணி நேரம் டைம் இருந்துச்சு. அதுக்கு நாங்க 2 மணி நேரம் கூடணும். அதுவும் உங்களுக்கு தெரியும். நான் என்ன மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துடும். இன்னொன்னு ரிப்போர்ட் காலைல அபிஷியலாவே வந்துருக்கு எஸ்பி சைடு. இன்னொன்னு இங்க வந்தது தெரியும். 4 பேர் வர சொன்னீங்க, 10 பேர் வர சொன்னீங்க. அன்னைக்கே சொன்னேன், இது எங்க ஆபீஸ், உங்களை காப்பாற்றுறது இவங்களா, எங்களை காப்பாற்றுறீங்களான்னு தெரியல. எங்க ஆபீஸ் ரெண்டாவது பிரச்சனை. நீங்க எங்களை நீங்க பண்ண விடாம ஹோல்ட் பண்ணிக்கணும்ல, அதுக்கு ஏதாவது பேசிருக்கோம்ல. இது சம்பந்தமா கலெக்டர் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ல. சொல்றேன், சொல்றாங்க சார். அப்படி இல்லை, அது பொதுவா சொல்லாதீங்க.
அப்படிதான் சார் நடத்துறீங்க சார். அப்படி நடத்துறது அப்படி பாரபட்சம் வேலை பார்க்க தெரியும். சார், ரொம்ப நாளாவே பாரபட்சம் பார்க்கறீங்க. நீங்க குருவாப் மட்டும் பேசுங்க. வேற மாதிரி பேசுங்க. என்ன நடக்குன்னு தெரியும். நம்மளும் ஓப்பனா தீர்வு அப்படி சாப்பிட்டு சொல்ல முடியும். ஏற்கனவே நாங்களே அப்படி தீர்வாக்க நாங்க செய்ய மாட்டோம். தான் செஞ்சார். நாங்க ஒவ்வொருத்தரும் அனுபவப்பட்டோம். அதுல ரத்த கண்ணீர் விட்டோம். 1.5 வருஷம் எங்கனால எங்க உசுறு எல்லாமே போச்சு. நாங்க தீர்வு அப்ப செய்ய மாட்டோம். இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க பதில் தரோம். அதே மாதிரி நாங்க இனிமேல் வந்து எந்த பங்கன் இருந்தாலும் ₹1 கை காசு கொண்டு நாங்க செலுத்துவோம். 6 மணிக்கு மேல நீங்க யாருக்கும் எந்த மீட்டிங் போட்டு நடத்தாதீங்க. ஐயா, அதே மாதிரி அதிகாரிகள் வந்து இனிமேல எந்த அதிகாரியாவது எங்க ஆபீஸ்ல வந்து எங்க உரிமையில பேசிட்டீங்கன்னா அதே ஆபீஸ்ல நாங்க நேரவோ எல்லாரும் வந்து உட்காருவோம். அம்மா எஸ்பிசி அம்மா ரொம்ப மரியாதை குறைவா நடத்துறாங்க. சுயமரியாதை வந்து பப்ளிக் முன்னாடி கேவலமா பேசக்கூடாது. சொல்றீங்க இந்த விஷயத்துல அவங்களும் சொல்லிட்டு எந்த தனிப்பட்ட மனுஷனையும் ஒண்ணு தெரியும் அந்த அதிகாரிக்கு இன்னைக்கு பேசிருக்காங்க. பண்ணுது மறுக்க மாட்டேன். அது ஆதரவு அபிஷேக சொன்ன நடவடிக்கை 2 தரம் சொல்லியாச்சு. நடவடிக்கை எடுக்க இந்தியா பேசுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ரெவன்யூ அப்படிங்கிற முறையில் உங்களுக்கு நாங்க பல முறை தான் சொல்லியிருக்கோம். நீங்க அது மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது வாங்க இருக்கீங்களா? உங்ககிட்ட பர்சனலா பேசிடுவோம். மறுபடியும் அந்த அதனால இன்னைக்கு காலையில பேசணும். என் முறை அப்படி அப்படியே முன்னே பார்த்துருக்கீங்க. எந்த நேரத்தில் அப்படியே இருக்கும். அது வந்து தனிப்பட்ட ஒருத்தருக்கு பேசக்கூடாது. ஒரு அதிகாரி தான் கிளீன் பண்ண அதிகாரிகளோட உங்களுக்கு நான் தலைமை கிடையாது. யாரும் தலைமை கிடையாது. புரியுதா? அதுல வந்து நான் 100% ஓடுறேன். எங்களுக்கு தெரியும் சார். எந்த அதிகாரி அப்படி எனக்கு தெரியல. அதனால இங்க உட்காந்து மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க சார். கோப்பை தூக்கி போட்டா நாங்க எப்படி சார் ரிலேஷன் வேலை பார்த்துட்டு எங்களை அவங்கள மதிக்கிறா மக்கள் எங்களை மதிப்பாங்களா சார்? பண்ணக்கூடாதுங்க. தப்பு. கோப்பை தூக்கி அடிக்கிறாங்க சார். சார் நாங்க செஞ்ச தப்பாவே இருக்கட்டும். நீங்க மேலதிகாரி இருக்கிறத ஆர்டர் போட்டு நீங்க போடுங்க. இல்ல செஞ்ச பத்திரமா ஆடியோ ஆர்டர் போட்டு சார். நாங்க செஞ்ச தப்பா நீங்க கேட்கலாம். எங்க முன்னாடி கோபத்தை நிறுத்தோம். இல்ல எங்களை வந்து ஒருமையில பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்குது? யாருக்கு இல்லைங்க. சொல்லிடுறேன். அவங்க சார்பு நான் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ட்ரோல் பண்றேன். அடி கேட்கறேன் சார். பத்திரம் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகங்களை மாநில நிர்வாகங்களை என்னென்ன வேலைகளை செய்ய சொல்லி எங்களுக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த வேலைகளை மட்டும்தான் நாங்க செய்யணும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக ஒருவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை செய்யறதுக்கு நாங்க சொல்லிருங்க. இந்த முடியல நாங்க மாநில கொண்டு போய் பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய தண்ணி பக்கம் மட்டும் தாண்டி